அருட்பெரும் ஜோதி ஆனந்த வணக்கம். கடன் தீரும், கடன் காணாமல் போகும். ஏப்ரல் மாதத்தில் உங்கள் கடனை 100% காணாமல் போக வைக்கக்கூடிய மைத்திரு முகூர்த்த நேரத்தை பதிவு செய்ய இருக்கின்றேன். முழுமையாய் பாருங்கள். சென்ற மாதத்தில் 23 நபர்களுக்கு கடன் காணாமல் போயுள்ளது. இந்த மாதத்தில் உங்கள் கடன் தீர வேண்டுமா? முழுமையாய் பாருங்கள். மிக முக்கியமாக கடைசியில வீடியோவோட மிக முக்கியமான ஒரு பண ஆகர்ஷண நம்பரை சொல்ல இருக்கின்ற, அதை பிடிச்சுக்கங்க. உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு இந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முழுமையாய் இந்த பதிவை பாருங்கள். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. குருவே சரணம், குருவே துணை, குலதெய்வமே சரணம், குலதெய்வமே துணை, குபேரரே சரணம், குபேரரே துணை. ஆனந்த வணக்கம். அன்பர்களே, ஏப்ரல் மாதத்தில் 4 தினம் வருகிறது கடனை தீர்க்கும் தினம். பங்குனி மாதமும் சித்திரை மாதமும் இணைந்து வரக்கூடிய இந்த ஏப்ரல் மாதத்துல 100% 12 ராசிகளுக்கும் கடனை தீர்க்கக்கூடிய ஒரு பரிகாரத்தோடு இந்த பதிவு செய்கிறேன். முதல்ல நீங்க தினமும் இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் கை நிறைய நவதானியத்தை எடுத்து காலையில எந்திரிச்ச உடனேயே 8 முறை வலதுபுறமா 8 முறை இடதுபுறமா உங்க தலையை சுத்தி 3 முறை அப்படின்னு ஊதி அதை வடக்கு திசையில தூக்கி போடுங்க. நவகிரக தோஷ நிவர்த்திக்கான வாய்ப்புகள் ஏற்படும். நவகிரக தோஷங்கள் நிவர்த்தி ஆகும்போது செல்வம் வரும். கடன் தீரணும்னா பணம் வரணும். பணம் வரக்கு ஆனால் சூட்சம பரிகாரமான இந்த பரிகாரத்தை ஏப்ரல் மாதத்துல எல்லா நாளும் செய்யுங்க. செய்ய முடியாதவங்க நான் சொல்லக்கூடிய 4 மைத்திரு முகூர்த்த நாள்ல பிரம்ம முகூர்த்த நேரத்துல செஞ்சு பாருங்க. நிச்சயமான சத்தியமான மாற்றம் உங்களுக்கு உண்டு. இந்த அற்புதமான ஏப்ரல் மாதத்துல முதல் தேதி 7/4/2025 மதியம் 1:30 3 மணிக்கு வருகிறது. சரியாக சந்திரதனமான திங்கட்கிழமை ஒரு தட்டு நிறையா பச்சரிசியை பரப்பி அந்த பச்சரிசிக்கு சென்டர்ல ஒரு அகல் தீபம் ஏற்றி உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கோ அவ்வளவு வெத்தலையை வையுங்க. அதற்கு மேலே ஒரு பிரியாணி இலையில ஹவுஸ் லோன் 5 லட்சம், பர்சனல் லோன் 3 லட்சம், பைக்கல் லோன் 2 லட்சம் அப்படின்னு பிரியாணி இலையில எழுதி அதுக்கு மேலே ஒரு கவருக்கு மேலே ஒரு பணத்தாளில் புணுகு தடவுங்க. அது 10 ரூபா, 20 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா பணத்தாளாகவும் இருக்கலாம். அதை புணுகு தடவி எடுத்து வச்சுக்கிட்டு மனமாற நீங்க உங்க குலதெய்வ மந்திரம் ஓம், குலதெய்வத்தோட பேரு நம. அதற்கப்புறம் அந்த பிரியாணி இலையை எடுத்து அந்த பணத்தாலையும் பிரியாணி இலையை உள்ளங்கையில வச்சுட்டு ஓம் ரிங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் வசி வசி இந்த மந்திரத்தை சொல்லி அந்த பிரியாணி இலையை எரித்துட்டு அந்த பணத்தால கவர்ல போடுங்க. இந்த மாதிரி எத்தனை கவர் வச்சிருக்கீங்களோ அத்தனை பணத்தையும் பிரியாணி இலையும் கையில வச்சுட்டு பணத்தால கவர்ல போடணும். பிரியாணி இலையை எரிக்கணும். இதை முடிச்சதுக்கு அப்புறம் விளக்கு கீழே இருக்கக்கூடிய பச்சரிசியை எடுத்துட்டு போயிட்டு வடக்கு திசையில தூக்கி போட்டு விடுங்கள். இதைய கடன் தீர்க்கக்கூடிய இந்த ஏப்ரல் மாதம் முதல் மைத்திரு முகூர்த்த நேரத்தில் செய்து வாருங்கள். நல்லது நடக்கும். 2வது 16/4 புதன்கிழமை, அதுவும் என்ன ருணகர நாளுன்னு சொல்லக்கூடிய சங்கடகர சதுர்த்தி என்று குபேர சங்கடகர சதுர்த்தியான புதன்கிழமை நாள் வருகிறது. அன்றைய தினத்துல 10:30 காலையிலிருந்து 12:30க்குள்ள தட்டு நிறைய பச்சரிசியை பரப்பி சென்டர்ல ஒரு அகல் விளக்கு ஏற்றி முதல்ல சொன்ன மாதிரியே வெத்தலை, பிரியாணி இலை, கவரு, பணம், பிரியாணி இலையையும் பணத்தையும் கையில வச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு பிரியாணி இலையை எரிச்சிடணும். ஓம் ரிங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் சொல்லிட்டு பிரியாணி இலையை எரிச்சிடணும். எத்தனை முறை சொல்லணுங்க குருஜி? 27 முறை. அப்புறம் அந்த பணத்தால கவரில் போடணும். அந்த மாதிரி 5 விஷயத்தையும் பண்ணிடுங்க. வெத்தலையை நீங்க சாப்பிட்டு விடுங்கள் அல்லது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். இது 2வது தேதி. 3வது தேதி அந்த சங்கடகர சதுர்த்திக்கு நான் கடன் விமோசனத்துக்கு ருணகர லட்சுமி குபேர கணபதியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதம் சிறப்பு கடன் நிவர்த்தி ஒரு பிரசாதத்தை தர இருக்கின்றோம். மறக்காம வரும் ஏப்ரல் 16ஆம் தேதி நடக்கக்கூடிய பூஜையில் உங்க பேரை சங்கல்பம் பண்ணுங்க. அடுத்தது 22/4/2025
5 செவ்வாய்க்கிழமை சக்தி மிக்க நாளா வருது. ஏன்னா அன்னைக்கு வரக்கூடிய லக்னம், அன்னைக்கு வரக்கூடிய திதி, அன்னைக்கு வரக்கூடிய நட்சத்திரம், யார் ஒருவன் மனதார நினைச்சு இதை சேரானோ அவனுக்கு கடன் தீருன்னு சொல்லக்கூடிய 2 நாள் வருது இந்த மாதத்துல. அதுல முதல் நாள் 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 12 மணியிலிருந்து 1:30. அதே மாதிரி 29ஆம் தேதி 12 மணியிலிருந்து 1:30, அதுவும் செவ்வாய்க்கிழமை. அதுவும் 29ஆம் தேதி கிருத்திகை நட்சத்திரத்தோடு வரக்கூடிய 3ஆம் பிறையும் வருது. இந்த 22ஆம் தேதி 29ஆம் தேதி நீங்க என்ன பண்ணணும்னா, பச்சரிசியை பரப்பி அது மேல மஞ்சளை தூவி அதற்கு மேல அகல் தீபம் வச்சு வழிபாடுகளை செய்யணும். சேம் வெத்தலை, பிரியாணி இலை, கவரு, பணத்தாள், பிரியாணி இலையையும் பணத்தாளையும் வச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு பிரியாணி இலை எரிச்சிடணும். அந்த பணத்தாளை புணுகு தடவி கவருக்குள்ள வச்சிடணும். இந்த கவர் எங்க வைக்கலாம்? பூஜை ரூம்ல வைக்கலாம், அல்லது உங்களோட பட்டு சாரிக்குள்ள மறைச்சு வைத்துக் கொள்ளலாம். இந்த எல்லா நாளும் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ரிங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் வசி வசி. இதையை சொல்லுங்கள். புரிஞ்சுதுங்களா? எவ்வளவு முறை? 27 முறை. எத்தனை கவர் வைக்கிறீங்களோ அத்தனை கவருக்கும் செய்யுங்க. 4 நாள்ல 4 டைமே 50 ரூபாயும் 100 ரூபாயும் வச்சுக்கிட்டே வரணும். மொத்தமா சேர்ந்து பரிகாரம் வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம், கடன் தீர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க வைக்கக்கூடிய காணிக்கையை, கவர்ல வைக்கக்கூடிய காணிக்கையை கொண்டு வந்து நம்மளோட குபேர பீடத்துல காணிக்கையாக செலுத்துங்கள். இது கடன் நிவர்த்தி ஆகக்கூடிய சக்தி மிக்க நாள். இந்த நாள்ல நீங்க என்ன பண்ணணும்னா, வாங்கின அசல்ல ஒரு பங்கை எடுத்து வைக்கணும். அந்த வாங்கின அசல்ல ஒரு பங்கா நம்ம 10,000 ரூபாய், 50,000 ரூபாய், 1 லட்சம் ரூபான்னு கொடுக்க முடியாது. அப்படிங்கறக்காகத்தான் 50 ரூபாய் 100 ரூபாய் எடுத்து வையுங்க. அதன் மூலமா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும். அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மைத்திரு முகூர்த்த சக்தி உங்களை பார்க்கும். அந்த சக்தி பார்க்கும்போது இந்த பிரபஞ்சத்துல ஏதோ ஒரு மேஜிக்கை செஞ்சு உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடனுக்கு சத்தியமா சத்தியமா தீர்வுகள் கிடைக்கும். நான் இந்த பதிவை மலேசியாவிலேருந்து பதிவு செய்கிறேன். இன்னைக்கு வந்தவங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி பணவளக்கலைக்கு வந்து நான் சொன்னதை செஞ்சு கடன் தீர்ந்து ஒரு பெரும் வெற்றியோட இப்போ பிஸ்னஸ் பண்ணுறேன்னு வந்து நன்றி தெரிவிச்சுட்டு போனாங்க. ஸோ அந்த சந்தோஷத்தோடு தான் இந்த பதிவை பதிவு செய்கிறேன். உங்கள் மேலே நம்பிக்கையை வச்சு இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு அதற்கப்புறம் பணம் சார்ந்த முயற்சியை செஞ்சீங்கன்னா பெரிய மேஜிக் நடக்கும். மறக்காம இதைய செய்யுங்கள். இன்று இரவு நேரத்தில் செய்கிற ஒரு பரிகாரம் சொல்கிறேன்னு சொல்லலை, அந்த பரிகாரத்தை சொல்கிறேன். லட்சுமி முத்திரை. அது என்னங்க பாருங்க, கையை இப்படி வச்சுட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இது லட்சுமி முத்திரை. பார்த்தா சங்கு மாதிரியே இருக்கும். இந்த லட்சுமி முத்திரையை வச்சுட்டு படுக்க போகும்போது ஓம் ஸ்ரீம் ரிஷி நமக, ஓம் ஸ்ரீம் ரிஷி நமக என்கின்ற மந்திரத்தை நீங்க அஷ்டலட்சுமி மனதார நினைச்சு 8 முறை இரவு படுக்கும் போது செய்யணும். இதை பண்ணிட்டு இந்த 2 கையை எடுத்து இப்படி வச்சுட்டு மகாலட்சுமி கடாட்சம் என்னுள் பரவட்டும், மகாலட்சுமி கடாட்சத்தின் மூலமாக என்னுள் சகல செல்வங்களும் பெருகட்டும், எதிர்பாராத பணபரவு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்து நல்லா தேய்ச்சி கண்ணில் தேய்ச்சிட்டு உள்ளங்கையை பார்த்து ஆழ்ந்த சுவாசம் எடுத்து புன்னகையோட உள்ளங்கையை பார்க்கணும். இதைய யார் ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி பண்றாங்களோ அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அஷ்டலட்சுமியின் ஆகர்ஷண சக்திகள் அதிகரிக்கும். அதன் மூலமாக அவர்களுக்கு வீரலட்சுமி, விஜயலட்சுமி, தனலட்சுமி, தானியலட்சுமி, கஜலட்சுமி எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு எல்லா விதமான முன்னேற்றத்தையும் செல்வம் சார்ந்து தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். இது ஒரு பண தாந்திரிக முத்திரை ரகசியம். இதையையும் கடைபிடித்து பாருங்கள். நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்லது நடக்குங்க. இந்த அற்புதமான ஏப்ரல் மாதத்துல இதை செய்யுங்க. அனைவருமே நல்லது நடக்கட்டும். யார் இதை செய்ய போறீங்க? உங்களோட கடன் தொகையை மொத்தமா மறுபடியும் மென்ஷன் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட அன்பர்களும் நண்பர்களும் பணத்தால கடனால கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, முன்னேற்றம் கிடைக்கலைங்கிறவங்களுக்கு இந்த பதிவில் இருக்கக்கூடிய செலவே இல்லாமல் செஞ்சு பாருப்பா, நல்லது நடக்கும்னு அனுப்பி விடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. நிச்சயமா நல்லது நடக்குங்க. இந்த ஏப்ரல் மாதத்துல நான் தொடர்ந்து சென்னை, பெங்களூர், இலங்கை வர இருக்கின்ற மிக முக்கியமாக வரும் ஏப்ரல் 6ஆம் தேதி கொங்குண சித்தரின் கல்பத்தரு பயிற்சி, சொர்ண ஆகர்ஷணம் சேர, தங்கம் சேர, வீட்டில் இருக்கக்கூடிய செல்வத்தடைகள் சரியாக, குடும்பத்தில் உறவுகள் பலப்பட, வியாபாரத்தில் அபரீதமான வெற்றியை கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க கொங்குண சித்திர சூட்சமமாக வாழைக்குமியின் ரகசியத்தில் கொடுத்த கல்பத்தரு பயிற்சியில் வந்து கலந்துக்கலாம். ஏப்ரல் 6ஆம் தேதி இந்த பயிற்சி வகுப்பு சென்னையிலையும், ஏப்ரல் 20ஆம் தேதி இந்த பயிற்சி வகுப்பு பெங்களூரிலும், மே மாதத்தில் இலங்கையிலும் நடைபெற இருக்கின்றது. விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். 6 மாதத்திற்கு பிறகு நிறைய நபர் கேட்டதற்காக கடனை தீர்த்து பணத்தை பெருக்கும் பண வழக்கலை பயிற்சி வகுப்பு
ஏப்ரல் 13ஆம் தேதி கோவையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த பயிற்சி 6 மாதத்துக்கு அப்புறம் செய்கிறோம். பணவளக்கலையை மறுபடியும் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, பணவளக்கலையால் பணத்தில் வளர்ந்து வெற்றி அடையணும்னு நினைக்கிறவங்க வரும் ஏப்ரல் 13 கோவையில் வந்து இந்த பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள். விவரங்களுக்கு தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். வரும் சித்திரைக்கனியை முன்னிட்டு சிறப்பு ஸ்ரீ ஸ்ரீ மகாலட்சுமி குபேர பூஜையை செய்து சங்கல்பம் செய்பவர்களுக்கு தன ஆகர்ஷண கோமதி சக்கர டாலரை பிரசாதமாக தர இருக்கின்றோம். உங்கள் பேரையும் பதிவு செய்ய கீழக்கக்கூடிய தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். என்னை தனிப்பட்ட முறையில் சந்திக்க உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் காண கீழக்கக்கூடிய தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டீர்கள் என்றால் நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் அனுப்பப்படும். உங்கள் வாழ்வில் எல்லா விதங்களிலும் நேர்மையான செல்வ செழிப்பை கொண்டு வருவதுதான் எனது குறிக்கோளே. தொடர்பு கொள்ளுங்கள். ஏப்ரல் மாதம் நம்ம மாதம், ஏற்றம் தரும் மாதம், வெற்றியை தரும் மாதம், உங்களுக்கு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரும் மாதமாக அமைய வேண்டுமென ஸ்ரீ குபேரபீடத்து குபேரரை மனதார வேண்டிக் கொள்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி. ஜெய் குபேரா, ஜெய் ஆனந்தம்.